ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா பேசுகிறேன். இது நிலா நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, லெனோவோ ஐடியாபேட் இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக நான் லெனோவோ ஐடியாபேட் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படியே நீங்கள் அன்பாக்சிங் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்காக ஐடியாபேட் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைட் கேமிங் லேப்டாப் தான். ஆக்சுவலாக ஒரு ஹெவி கேமிங் லேப்டாப் கிடையாது. ஃபுல் கேமிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இது சூஸ் பண்ண வேண்டாம். எப்போவாது நான் கேம் விளையாடுவேன், ஒரு லைட் கிராஃபிக்ஸ் போதும் அப்படின்றவங்க இது சூஸ் பண்ணலாம். லெனோவோ ஐடியாபேட் இது வந்து லெனோவோ வெப்சைட்லேயே போய் நாங்கள் வாங்கினோம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு எல்லா வெப்சைட்டையும் செக் பண்ணதுக்கப்புறம் டைரக்ட் லெனோவோ வெப்சைட்டில் பார்த்தப்போ ஒரு 4000 to 5000 அந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து டைரக்ட் லெனோவோ வெப்சைட்லேயே வாங்கினோம். அதே மாதிரி லெனோவோ கம்பெனி சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. மற்ற எல்லாமே ஏசர், ஏசஸ், ஹெச்பி எல்லாமே செக் பண்ணோம். ஆனால் யாருமே வந்து ஃபஸ்ட்டு 1 year or 2 year வாரண்ட்டி தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் வாரண்ட்டியோ இல்லை அடிஷ்னல் சர்வீஸ்க்கான ஒரு எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் இல்லை. ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது லெனோவோ மட்டும்தான் வந்து அடிஷ்னல் வாரண்ட்டியில் இவங்க எக்ஸ்ட்ரா 2 years கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நம்ம அதுக்கு பே பண்ணணும் தான். நீங்கள் அந்த அடிஷ்னல் வாரண்ட்டி எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்து அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அப்போவே வாங்கும்போதே போட்டிங்கன்னா ஒரு 2999 rupees, 3000 rupeesனு வச்சுக்கோங்க போடுறீங்க. ஆனால் இதே வாங்கினதுக்கு அப்புறமா எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி 2 yearsக்கு அப்புறம்னா 20,000 அந்த மாதிரி வரும். ஏன்னா எல்லா பார்ட்ஸுமே ஒரு மொபைல்னா கூட நீங்கள் ஒரு டிஸ்பிளே மாற்ற 5000 கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்போது லேப்டாப்னா யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு ஆக்சிடென்டல் டேமேஜ் அப்படின்னா கூட அது நமக்கு பெரிய அளவில் செலவு வைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அடிஷ்னல் வாரண்ட்டின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஐடியாபேட் கேமிங் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த லெனோவோ வந்து உண்மையிலே நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சைட் வாரண்ட்டியும் தராங்க. ஸோ ஆன்சைட் வாரண்ட்டினா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்வேன். அதாவது ஆன்சைட் வாரண்ட்டி இந்த சென்ஸ் அடிஷ்னல் வாரண்ட்டியில் சொல்கிறேன். நார்மலி மேபி கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு 1 yearக்கு. பட் ஆஃப்டர் 1 year என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே கொஸ்டின். ஸோ 1 yearக்கு அப்புறம் நம்ம வாரண்ட்டி முடிஞ்சிருச்சுன்றதுக்காக அந்த பொருளை வந்து நம்ம லோக்கல் ஷாப்பில் கொடுக்க முடியாது. கொடுத்தோன்னா ஜென்யூன் பார்ட்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது லெனோவோ பெஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. அதே மாதிரி ஏடிபி அப்படின்னு சொல்கிற ஆக்சிடென்டல் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் லெனோவோவில் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து எந்த டிஸ்பிளே உடஞ்சாலும் சரி, உங்கள் கீபோர்டு இல்லை மவுஸ் எந்த டேமேஜ் ஆக்சிடென்டல் டேமேஜாக இருந்தாலும் ஃபிசிக்கல் டேமேஜும் அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் டேமேஜ் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பிளாக் கலர் தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். வேறு எந்த கலர்ஸும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பிளாக் தான் இருந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள், பயங்கரமாக வழுக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் சார்ஜர் வந்து நல்ல பவர்ஃபுல்லான சார்ஜராக கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜர் கேபிள் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்டர்னல் ஆர்டிஸ்க் கனெக்டர். இப்போ எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்க் வேணும் அப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லேப்டாப் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சில மேனுவல் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி வந்து நம்ம ஆன்லைனில் லெனோவோ வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம். அப்போ தான் நம்ம வாரண்ட்டி எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஏதாவது உங்களுக்கு புரியல, ஏதாவது ப்ராப்ளம்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களை கண்டிப்பாக டைரக்ட் பண்ணுவாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் போட்டிருந்தாங்க லெனோவோ வெப்சைட்டில். நான் வாங்கும்போது 52,000 சம்திங் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 54,990 கிட்ட வந்துருச்சு. அதாவது கிட்டத்தட்ட 55,000. இதில் ஏன் நான் வந்து லெனோவோ வெப்சைட்லேயே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதாவது 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ 5,000 கிட்ட கேஷ்பேக் வரும். ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ். அதனால தான் வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து லெனோவோ வெப்சைட்லேயே வாங்க. ஷோரூமில் போய் வாங்கினாலும் 6 months இஎம்ஐ கிட்ட கொடுப்பாங்க. அதுக்குமே கேஷ்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க ஒரு விலையை ஸ்லைட்டாக ஏற்றிட்டு அப்புறம் உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், கீபேடில் பார்த்தீங்கன்னா நம்பர் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்டெல் கோர் GTX NVIDIA கிராஃபிக்ஸ் இருக்குது.
ஸோ கீபேடில் பார்த்தீங்கன்னா நம்பர் பேட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. மற்ற லேப்டாப்பில் வந்து நம்பர் பேட் வந்து நிறைய தனியாக இருக்காது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேணும் அப்படின்னா அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாடலில் அது இல்லை. இது i5 11th ஜென்ரேஷன் நான் வாங்கியிருக்காது. இந்த IdeaPadல i7 இருக்குது. ஆனால் பட் ஹியூஜ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லைட் கேமிங் அப்புறம் ஒரு வீடியோ எடிட்டிங் நார்மல் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு i5 போதும். ஸோ 12th ஜென்ரேஷன் கூட இப்போ வந்துடுச்சு லேட்டஸ்ட்டாக. பட் நம்ம பட்ஜெட்டில் 50,000க்குள்ளே அப்படின்னு பார்த்தா இதுதான் வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா IPS டிஸ்பிளே. ஸோ பயங்கர கிளாரிட்டியாக இருக்கும். இது ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிறைய வென்டிலேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. USB போர்ட்லாம் தேவையான அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருக்கிறதுக்காக நிறைய வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் போடுறதுக்கு யூஎஸ்பிலாம் யூஸ் பண்ணுறதுக்கான போர்ட்டெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லெனோவோ வெப்சைட்டில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா ₹1 எக்ஸ்ட்ரா பே பண்ணால் நமக்கு வந்து ஒரு லேப்டாப் பேக் ஃப்ரீயாக தராங்க. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணணும், எங்கேயாவது கொண்டு போகணும், லேப்டாப் வாங்குறதே நம்ம வேறு இடத்துல கொண்டு போய் யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு சேஃபான ஒரு பேக் வேணும் அப்படின்னா லெனோவோ பேக் அவங்களே வந்து ₹1 எக்ஸ்ட்ரா பே பண்ணால் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஃப்ரீ மாதிரி தான். ஸோ இது கான்ஃபிகரேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ADP அப்படிங்கிற அடிஷ்னல் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது கீழே விழுந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கவர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்டப்போ சொன்னாங்க. ஸோ வீட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆஃபீஸில் யூஸ் பண்ணும்போதும் கீழே விழுந்துருச்சு, ஸோ ஆக்சிடென்டல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ அதை கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராவல் அப்போ பார்த்து கொண்டு போங்க பத்திரமா. அதுக்காக தான் நம்ம இந்த பேக் வந்து மஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஆக்சிடென்டல் டேமேஜ் ப்ரொடெக்ஷன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயே இன்டெல் ப்ராசஸரும் இருக்குது, AMD ப்ராசஸரும் இருக்குது. இன்டெல் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா AMD வந்து அந்த அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஹை கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்றவங்க AMD யூஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்டெல் வந்து பெஸ்ட்டு. அதே மாதிரி இதில் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ட் இருந்துச்சு. அதில் வந்து எனக்கு GTX நான் வாங்கியிருக்கேன் NVIDIAவில். அதுலேயே RTXும் இருக்குது. அது கொஞ்சம் ஹை கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த பட்ஜெட்குள்ளே GTX போதும், லைட் வீடியோ எடிட்டிங்க்கு இது போதும், லைட் கேமிங்க்கு இது போதும் அப்படின்றதுனால நான் இது வாங்கினேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கேமிங் அதிகமாக இருக்கும், கிராஃபிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ்லாம் விளையாடுவேன்னா நீங்கள் RTX போயிட்டு அது வாங்கிக்கலாம். மெமரி அதே மாதிரி அண்டில் 16 GB நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது 8 GB இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இதோட லிங்க்கை கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். பட் இப்போது விலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஷோரூம்லேயும் நிறைய ஷோரூமில் நாங்களும் செக் பண்ணோம். பட் லெனோவோ வெப்சைட்டில் தான் வந்து ஒரு ஜென்யூனான கம்மி ப்ரைஸில் இருந்து அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனோவோ வெப்சைட்டில் வாங்குறது ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு டெலிவர் ஆகிடும். ப்ளூ டாட் கொரியர் மூலமாக எங்களுக்கு வந்துடுச்சு. நாங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தான் போட்டோம். எங்களுக்கு ஒரு 14th அன்னைக்கு கிடச்சிருச்சு. ஸோ வித்தின் 2-3 டேஸில் கிடச்சிடும். பட் மேக்ஸிமம் டைம் உங்களுக்கு 7 to 10 டேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். ஸ்க்ரீன் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்ல வைட் டிஸ்பிளே இருக்குது, அதுவும் வந்து நல்ல விஷயம். மற்ற சில லேப்டாப்லாம் பார்த்தேன் நாங்கள் டெல்லு அப்புறம் நிறைய லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் அதெல்லாம் இருக்குது. பட் அது ரொம்ப சின்ன டிஸ்பிளேலாம் நமக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. இது டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி ஸ்பீட் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிகமான ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த லேப்டாப்ஸ் விட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மெட்டீரியல் லேப்டாப் மேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இது வந்து ரொம்ப குவாலிட்டி மெட்டீரியல் சொல்லி ஷோரூம்லேயே சொன்னாங்க. முன்னாடி ரொம்ப லோ லெவல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக உடைஞ்சிற மாதிரி நிறைய சான்சஸ்லாம் இருந்துச்சு. பட் இப்போ நிறைய நாங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி 1 இயர் ஆன்சைட் வாரண்ட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா, அது கூட 2 இயர் ப்ரீமியம் கேர் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஸ்பீக்கர்ஸும் வந்து சூப்பராக இருக்குது இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங் ரேட் நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நார்மல் லேப்டாப் விட இந்த i5 ப்ராசஸரில் 11th ஜெனில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 52,670 இருந்துச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்பவே அதிகமாக ஏறிடுச்சு. உங்களுக்கும் இந்த லேப்டாப் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்ககிட்ட எந்த லேப்டாப் இருக்குது, எது பெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். until then thank you, bye bye and take care. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.